பாண்டியன் தங்கமயில கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, உன்னோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்காக மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது பண்ணி தான் ஆகணும், நீ கொண்டு வா, நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்குது, சரி நீ வீட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே போகிறாங்க. போனோடனே அப்படியே யோசிக்கிறாங்க, ஐயோ ஆதார் கார்டை வேறு கேட்குறாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட ஏஜ் எல்லாமே தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. போகிறாங்க அங்கே சமையல் கட்டாண்ட. அங்கே கோமதி எல்லாமே சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கூட மீனாவும் இருக்காங்க. அப்பா சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு, அத்தை பண்ணுற உருளைக்கிழங்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. கோமதி வராங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாத்த ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நீங்கள்லாம் எந்த வேலையும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அரசியும் இருக்காங்க. ஆமாம், ஏதாவது ஆதார் கார்டு கேட்டால் அவளோட ஃபேஸ் எல்லாமே மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக தங்கமயில் வராங்க. என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பரா, அது கூட மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரி நான் யோசிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா சந்தோஷமாக அப்படியே அழகாக ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருமா, நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு தான் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பேசுகிறாங்க. என்னடி பிரச்சனை, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்ன ஆதார் கார்டு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆதார் கார்டு கேட்குறாங்கம்மா, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலம்மா, என்னோட வயசு எல்லாமே தெரிஞ்சிரும்மா, நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். அது என்னடி பெரிய பிரச்சனையா, விடு, வயசெல்லாம் அதிகமாக போட்டாங்கன்னு சொல்லு, அதெல்லாம் நம்புவாங்க, உன் வீட்டுக்காரங்க உன் கைக்குள்ளே இருக்கணும்டி, உங்கள் அப்பா பார்த்தியா எப்படி நான் வச்சுருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா டீ குடிச்சிட்டே இருக்காரு ரோட்டில். தங்கமயிலோட அப்பா உடனே பார்த்தோடனே பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டீ குடிக்கிறீங்களா, இல்லை நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரு, தங்கமயில் தான்.